ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. மேல ஒரு புறா பறந்து போகுது. அது சாதாரண பறவைன்னு நினைப்பீங்க. ஆனா அதோட மூளைக்குள்ள ஒரு சிப் இருக்கு. அது உங்கள மேல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே பயமா இருக்குல்ல? ரஷ்யால இத நிஜமாவே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, மனுஷன் மாதிரியே யோசிச்சு உணர்ச்சிகளை உணரக்கூடிய ரோபோட்களை சீனா வரிசையா இறக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சிலிகான் வேலியே மிரண்டு போய் நிக்குது. இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீடைலா பேச போறோம். ஹலோ டியர் டெக் டியூட்ஸ். உலகத்துல நடக்கக்கூடிய இந்த மாதிரி பயங்கரமான ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க. சரி, இப்போ மேட்டருக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், டியாங்காங் 3.0 அண்ட் ஜீனோ 1 சீனாவின் ரோபோட் படை. சீனா இப்போ டியாங்காங் 3.0 அப்படின்னு ஒரு முழு உரும ஹியூமனாய்டு ரோபோட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு டச் சென்ஸ் இருக்கு. அதாவது நாம தொட்டா அதுக்கு தெரியும். தர மேடு பள்ளமா இருந்தா அதுக்கேத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நடக்கும். ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரு ரோபோட் 21 கிலோமீட்டர் ஹாஃப் மேரத்தான் ஓடி ஜெயிச்சிருக்குன்னா அது எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி கீக் பிளஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஜீனோ 1 கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா? வேர் ஹவுஸ்ல மனுஷங்களுக்கு பதிலா வேலை செய்ய, பேக்கிங் பண்றது, பொருளை தூக்குறதுன்னு எல்லாத்தையும் இதுவே பண்ணிடும். இதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல வேலைக்கெல்லாம் ரோபோட் தான் போகும் போல. செகண்ட் விஷயம், குட்டி சிப் ஆனா பெரிய வேலை. சீன ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சென்சாரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட சைஸ் என்ன தெரியுமா? ஒரு அரிசியை விட சின்னது. ஆனா இது ரோபோட்களுக்கு 180 டிகிரி விஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு மோப்ப சக்தி கூட இருக்கு. ஆபத்தான கேஸ் ஏதாவது லீக் ஆனா இது உடனே கண்டுபிடிச்சிடும். தேர்ட் விஷயம், டோய்போ 2.0 அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ். சாஃப்ட்வேர் சைட்ல பாத்தீங்கன்னா பைட் டான்ஸ் நம்ம டிக்டாக் ஓனர் தான் டோய்போ 2.0 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வெறும் சாட்பாட் கிடையாது, இது ஒரு ஏஐ ஏஜென்ட். அதாவது நீங்க ஒரு வேலைய சொன்னா அதுவே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சு கொடுக்கும். கூகுளோட ஜெமினி 3 ப்ரோக்கு இது டஃப் கொடுக்கும்னு சொல்றாங்க, அதுவும் ரொம்ப கம்மி விலையில. ஆனா எனக்கு உண்மையிலேயே இந்த ரஷ்யா பண்ண ஒரு விஷயம்தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. நெரி அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் புறாக்களோட மூளைக்குள்ள எலக்ட்ரோடு வச்சு அத ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்றாங்க. இது பாக்குறதுக்கு சாதாரண புறா மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒரு ஸ்பை ட்ரோன். மனுஷங்க எடுக்கிற டிசிஷன் சில நேரம் தப்பா கூட இருக்கலாம். ஆனா ஒரு உயிரினத்தையே இப்படி மெஷினா மாத்துறது எவ்வளவு பெரிய எத்திக்ஸ் பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. நிஜமாவே இது ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. நம்ம எந்திரன் படத்துல சிட்டி ரோபோட் வர்ற மாதிரி தான் இது எல்லாமே இருக்கு. ஆனா அங்க வசீகரன் ஒருத்தர் தான் பண்ணாரு. இங்க உலகமே போட்டி போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அலிபாபா கம்பெனி ரென் பிரெயின் ஒரு மெமரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு பொருள் எங்க இருந்தது, முன்னாடி என்ன நடந்ததுன்னு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரு ரோபோட்டுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் இருந்தா அது எவ்வளவு பவர்ஃபுல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரோபோட்கள் நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்குமா, இல்ல நம்ம வேலையையும் நம்ம பிரைவசியும் பறிச்சிடுமா? முக்கியமா அந்த புறா ட்ரோன் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்டையும் படிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். Until then, bye, take care, love you all.